வணக்கம் அண்ட் வெல்கம். இது கொரோனா பற்றிய ஸ்பெஷல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். உலகத்திலேயே அதிக வேகமாக பரவக்கூடிய விஷயம் எது? அஃப்கோர்ஸ் இன்றைய தினத்தில், இன்றைய நொடியில் கொரோனா தான். வேர்ல்டு லெவலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை 30,73,000. கொரோனாவால் பலியானவர்கள் எண்ணிக்கை 2,11,000. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 29,409. கொரோனாவால் இந்தியாவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 911. ஆனால் உலகத்தில் கொரோனா தான் வேகமாக பரவும். அதை விட வேகமாக பரவக்கூடிய விஷயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ். வதந்தி, கொரோனா பற்றிய வதந்தி கொரோனாவை விட அதிகமாக உலகளவில் பரவி கொண்டிருக்கிறது. கொரோனா பற்றிய விழிப்புணர்வை இந்த சொசைட்டியில் ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் இந்த ஸ்பெஷல் லைவ் ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க டாக்டர் மீனாட்சி சுந்தரம், மகப்பேறு மருத்துவர், சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. டாக்டர் முருகேஷ் பாபு, மயக்க மருந்து நிபுணர். இருவருக்கும் வணக்கம். டாக்டர் மீனாட்சி சுந்தரம், அதாவது கொரோனா அப்படின்றதே ஒரு பயங்கர பீதியான விஷயமா வேர்ல்டு சொசைட்டிக்கே இருக்குது. ஒரு தாய் கருவுற்றாலே ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். ஸோ இதனோட சேர்ந்து கொரோனா பயமும் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் கருவுற்ற தாய்மார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ கொரோனாங்கிறது நார்மலாக எல்லாருக்குமே பயமான விஷயந்தான். இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னாலே எல்லாரும் பயப்படுறோம். அது ஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் மதர்ஸ். நார்மலாக இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய சந்தேகங்களும் பயமும் இருக்கும். இந்த டைமில் அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது அந்த அளவுக்கு மோசமான இது கிடையாது. இப்போது நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுக்கிறது, ஹேண்ட் ஹைஜீன், இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் வரதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு கொரோனா அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. கொரோனா ஒருவேளை ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்தா அதனோட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கலாம். டாக்டர், இப்போ நார்த் இந்தியால பிறந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணதுல கொரோனா டெஸ்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு ஃபியூ டேஸ் பேக். கரெக்ட். இப்போ வந்து மதர்கிட்டேருந்து சைல்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு, தட் இஸ் த்ரூ பிளசென்டல் பேரியரோ இல்லை டெலிவரி டைம்லயோ அந்த ஃப்ளூயிட்ல கொரோனா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ சம்டைம்ஸ் மேபி ஆஃப்டர் டெலிவரி அந்த கான்டாக்ட் இன்ஃபெக்ஷனால ஒருவேளை அந்த குழந்தைக்கு கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். கருவுற்ற தாயிலிருந்து பிறக்கிற குழந்தைக்கு பரவாது. பரவற மாதிரி இது வரைக்கும் எந்த ஸ்டடீஸும் இல்லை, எந்த ஸ்டடீஸ்லையும் ப்ரூவ் பண்ணலை. த டெலிவரி டைம்லையோ இல்லை கரு உள்ளே இருக்கும்போதோ கொரோனா இன்ஃபெக்ஷன் இருக்கணுங்கிறது ப்ரூஃப் இது வரைக்கும் இல்லை. பட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒருவேளை அந்த இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த பேபியை வந்து ஐசோலேட் பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு மாத்திரம் அந்த மதர்ஸ் கிட்டக்க கொண்டு போகிறது, அந்த டைமில் அந்த ஹேண்ட் ஹைஜீன், அந்த மாஸ்க் போடுறது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர் முருகேஷ் பாபு, நீங்கள் சொல்லுங்கள். The WHO has suggested, or there is limited data available in the spread of the corona or the presence of corona in mothers. There is very low risk, or there is no high risk, or there is no any. சொல்லுங்க டாக்டர். ஓகே டாக்டர் முருகேஷ் பாபு, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் எங்க வியூவர்ஸ்க்கு உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி? வணக்கம் ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அப்போலோ மகப்பேறு மருத்துவமனையில் மயக்கவியல் நிபுணராக பணிபுரிகிறேன். ஐ எம் நாட் an infectious disease specialist or epidemiologist. I am an anesthetist, but still we are in the front line. We are still in the front line in dealing with corona patients. And because we deal with the respiratory system a lot, so we are in the front line for treating this corona patients. ஓகே டாக்டர், ஃபர்ஸ்ட் கால் இஸ் வெயிட்டிங். வணக்கம், வெல்கம். இது கொரோனா பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலை. உங்கள் கேள்விகளை தாராளமாக நீங்களும் கேட்கலாம். டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அண்ட் டாக்டர் முருகேஷ் பாபு ரெண்டு பேரும் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் இஸ் வெயிட்டிங். வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். என்னோட நேம் பிரபு. ஓகே, சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். ஓகே, உங்க क्वेश्चन என்ன மிஸ்டர் பிரபு? மேடம் கிட்ட பேசணும் சார். ப்ளீஸ். மேடம், என்னோட ஒய்ஃப் வந்து 2.5 month கன்சீவா இருக்காங்க. இப்போ அவங்க 2 monthsல வந்து டேட்டிங் ஸ்கேன் ஒன்னு பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ல. அதுல வந்து குழந்தை வந்து லோயர் யூட்ரின் செக்மெண்ட்ல இருக்கிறதா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க, இன்னொரு 15 daysக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து
இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னாங்க. இப்ப இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா? என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பயப்படுறாங்க மேடம். கூலாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க ப்ளீஸ். ஓகே, நார்மலாகவே சம்டைம்ஸ் இந்த கன்செப்ஷன் ஆகும்போது இந்த குழந்தை வந்து லோ லெவலில் இம்ப்ளான்ட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. இது வந்து ஏர்லி ப்ரெக்னென்சியில் கீழே இருந்தால் கூட ப்ரெக்னென்சி ஜாஸ்தியாக அந்த குழந்தை வளரும்போது மேலே அப்படியே மூவ் ஆகிடும். சம்டைம்ஸ் இந்த பிளசண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அது சம்டைம்ஸ் கீழே இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த ப்ரெக்னென்சி சாக் வந்து ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்போது மேலே மூவ் ஆகிடும். அதனால நீங்கள் அதை பற்றி இப்போ வரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யூஸ்வலாக ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு ரிப்பீட் ஸ்கேன் பண்ணும்போதே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த ப்ரெக்னென்சி மேலே மூவ் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால உங்கள் ஒய்ஃப் வந்து கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை ப்ளீடிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு, இல்லை சடனாக பெயின் அவங்களுக்கு வந்ததுன்னா தென் நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு உங்கள் டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன் அந்த டைமில் பண்ணிவிட்டு ப்ளீடிங் ஏதாவது இருக்கா இல்லை அபார்ஷன் ஏதாவது ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி லோ லையிங் சாக் வந்து ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே மூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். another call is there. வணக்கம், வெல்கம். உங்க நேம் வணக்கம், என்ன? நான் சைதாபுரம் சந்திரசேகரன் பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது இப்போ இந்த குவாரண்டைன் பர்சன் சொல்றாங்களே, தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க தங்கி இருக்கிற வார்டுக்கே போய் டெய்லி அவங்க கண்காணிக்கிறாங்களா, இல்ல அவங்க ரூமுக்கு வெளியில இருந்து மானிட்டர் பண்றாங்களா? ரெண்டாவது வந்து ஆஸ் அனஸ்தீசியா டாக்டர் என்ற முறையில குவாரண்டைன் பேஷண்ட்டுகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க, ஸ்மோக்கிங் பர்சனுக்குலாம் அதிகமா இந்த நோய் வரத்துக்கு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதை பத்தி உங்களுடைய விளக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கும். ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா ஒரு சொசைட்டிக்கு தேவையான கொஸ்டின். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்குது? பேஷண்ட்டை மீட் பண்ணியே பண்றாங்களா? கண்டிப்பாக we have all the PPE equipments. Okay. We have all the kits available. So it's not that what he said is not true. That we go inside the patient. So direct பாக்குறீங்க. நாங்க பார்த்து there is a staff nurse there always treating the inside the room. So we go there, give their instructions, and we carry on with whatever needed for the patient to get the treatment. Okay doctor, I just want to add அதுல இப்போ பிரெக்னன்சிக்கு பாத்தீங்கன்னா இப்போ டெலிவரிக்கு வர பேஷண்ட் எல்லாம் நம்ம ஒரு ரூம்ல வச்சுட்டு பார்க்க முடியாது. பேஷண்ட்டை கண்டிப்பா தொட்டு பார்த்தாதான் வந்து லேபர் ப்ரோக்ரஸ் ஆகுதா, டெலிவரி ஆகுமான்னு தெரியும். ஸோ கண்டிப்பா டாக்டர்ஸ்க்கு இந்த ப்ரொடெக்டிவ் பர்சனல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அது நாங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் போய் பேஷண்ட்டு ரூமில் எக்ஸாமின் பண்ணி தான் பார்க்குறோம். தே ஆர் நாட் லெஃப்ட் அலோன். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஓகே, டவுன் பஸ் ஆன 102 ஆம்புலன்ஸ், 102 ஆம்புலன்ஸ் வந்து டவுன் பஸ் மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்டை நேற்று தென் மாநிலங்களில் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா ரெகுலர் செக்அப்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் அதெல்லாம் போகிறது சாத்தியம் இல்லை டாக்டர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப அத்தியாவசியமான மருத்துவ தேவைகளுக்கு தான் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர். உங்களோட ஆன்சர் என்ன டாக்டர் மீனாட்சி? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பேஷண்ட், சப்போஸ் இப்போ தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைம் மாத்திரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரெக்னென்சி யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கா இல்லை யூட்ரஸ்க்கு வெளியே எங்கேயாவது இருக்கான்னு. அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் நார்மல் டைம்ஸ்ல எவ்ரி மந்த் டாக்டர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க விசிட்டுக்கு. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 12 வீக்ஸ்ல, அப்புறம் 20 வீக்ஸ், அப்புறம் 28 வீக்ஸ், அப்புறம் 36 வீக்ஸ், இந்த 4 பீரியட்ல மாத்திரம் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் பார்த்து எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்ணினா போதும். இதுக்கு நடுவில் இருக்கிற கன்சல்டேஷன்ஸ் வந்து உங்க டாக்டர் கிட்டக்க வாட்ஸ்அப் மூலமாவோ ஆன்லைன் மூலமாவோ இமெயில்ஸ் மூலமாவோ இப்பதான் நிறைய கம்யூனிகேஷன் போர்ட்டல்ஸ் இருக்கு தேங்க்ஸ் டு தி டெக்னாலஜி. ஸோ அது மூலமா நீங்க வந்து உங்க டாக்டர்ஸ் கிட்டக்க எப்பவும் போல ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டோ இது எடுத்துக்கலாம். நிறைய டவுட்ஸ் வேற வரும் பிரெக்னன்சி டைம்ல. நார்மலாவே நிறைய டவுட்ஸ் வரும். அது இப்போ பிரெக்னன்சி, கொரோனா, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதிகமா டவுட்ஸ் இருக்கும். இதை நீங்க மனசுலயே வச்சு கஷ்டப்படாம உங்க டாக்டர் கிட்ட கேட்டு அது நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா தென் அந்த விசிட்ஸ் வந்து நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ. சப்போஸ் இஃப் தெர் இஸ் an எமர்ஜென்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுல உங்களுக்கு சடனா பெயின் வருது, இல்ல சடனா பேபி மூவ்மெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது, இல்ல ஒரு சடன் எபிசோட் ஆஃப் ப்ளீடிங் இருக்கு,
இல்ல இந்த பனிக்குடம் உடையுதுன்னு சொல்லுவாங்க, நீர் போக்கு மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஆன்லைன்லயோ வாட்ஸ்அப்லயோ சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸ் மருத்துவமனையில கண்டிப்பா 24/7 இருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்றது அந்த மாதிரி டைம்ல பெட்டர். சோ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும். அது தேவையில்லை, உங்களுக்கு சிம்பிள் டவுட்ஸ் இருக்கு, இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது நீங்க டாக்டர் கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாவே கன்சல்ட் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க கேரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, எல்லா ரிப்போர்ட்ஸையும் கையில் எடுத்துட்டு போகணுங்கிறது கிடையாது. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இந்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் நீங்க வீட்லயே டிஜிட்டலைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க உங்க டாக்டருக்கு வாட்ஸ்அப் மூலமாவோ இமெயில்ஸ் மூலமாவோ அனுப்பிச்சிடலாம். அதெல்லாம் நீங்க ப்ரையராகவே கன்சல்டேஷனுக்கு முன்னாடி உங்க டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா தென் பார்க்கும்போது பேஷண்ட் டு டாக்டர் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் மாத்திரம் இருந்தா போதும். இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கோ இல்ல இந்த டாக்குமெண்ட்ஸோ எதுவும் டச் பண்றதுக்கும் அவசியம் கிடையாது. டெஃபினெட்லி இட்ஸ் a valid point. டாக்குமெண்ட்ஸை நம்ம கேரி பண்ணிட்டு போவோம்னா வாட்ஸ்அப்போ இல்லை ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து முன்னாடியே நம்ம டாக்டருக்கு அனுப்பலாம் அப்படின்றீங்க. ஹாஸ்பிட்டல் வேர்ல்டு லெவலில் 21,000 மருத்துவ பணியாளர்கள், 21,000 மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவங்க கொரோனா பேஷண்ட்க்கு ட்ரீட் பண்ணுறவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இன்ஃபெக்ட் ஆகிறது அதிக அளவுக்கு சான்ஸ் இருக்கு. குறிப்பாக கருவுற்ற தாய்மார்கள் மட்டும் இல்லை, மற்ற நோயாளிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எந்த அளவுக்கு சேஃப்டி விஷயங்களை கையாளணும் அதை பற்றி 2 டாக்டர்கிட்டையும் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் காலர், அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த ப்ரோக்ராமில் டெலிஃபோன் மூலமாக இணைகிறார். டாக்டர் நிர்மல் குமார். வணக்கம் சார், ஹவ் ஆர் யூ சார்? சார் வணக்கம் சார், ஐம் ஃபைன் சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பேரை நீங்கள் கவுன்சிலிங் பண்ணியிருப்பீங்க, ஈவன் ட்ரீட்டும் பண்ணியிருப்பீங்க. கொரோனா பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது எந்த அளவுக்கு பயத்தோட வராங்க, என்னெல்லாம் சொல்லி உங்களை வந்து மீட் பண்றாங்க டாக்டர்? சார் மெயினா வந்து ஜுரம் இருந்தாலே உடனே வந்துடுறாங்க சார். அது இல்லாம ஜுரம், தொண்டை வலி, அதுக்கப்புறம் வறட்டு இரும்பல், அதுக்கப்புறம் சில பேர் வந்து சிவியர் ஹெட்டேக், தலைவலி, அதுக்கப்புறம் சில பேர் லூஸ் மோஷனோட வராங்க, அதுக்கப்புறம் சில பேர் தான் மூச்சு வாங்கறது வராங்க, அப்புறம் சளி இரும்பல்னாலே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் சார். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் உலகம் முழுவதும் வந்து இது அதிகமா பரவிட்டு வருது. அதனால அந்த பயத்திலேயே வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க மெயின் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிடணும் சார். இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சார் கொரோனா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, அதுதான் பாக்குறாங்க தவிர மற்ற மெயின் இது வந்து அவங்க இது சாதாரண வைரல் ஃபீவரா கூட இருக்கலாம். யூஸ்வலா இது இந்த வைரஸ் போல மற்ற வைரல் ஃபீவர்லயும் இது போல தான் வரும், அறிகுறிலாம் இது போல தான் இருக்கும். ஆனா ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க, மேபி மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க சார். ஓகே டாக்டர், இப்போ டெஸ்ட் இன் கேஸ் கொரோனான்னு ஒரு டாக்டர் டவுட் பண்றாருன்னா என்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க? கொரோனா RT-PCR சார், அதாவது ஸ்வாப் எடுப்போம் சார். நோஸ்ல இருந்து ஒரு ஸ்வாப், அதுக்கப்புறம் தொண்டையில இருந்து ஒரு ஸ்வாப். ஐ குடன்ட் கெட் யூ டாக்டர். மூக்கு உள்ள இருந்து ஒரு டிஷ்யூ மாதிரி எடுப்பீங்களா? மூக்குள்ள டிஷ்யூ கிடையாது சார், ஸ்வாப்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டன் பால் ஸ்டிக்கோட சிரைல் காட்டன் பால் சிரைல் டெஸ்ட் டியூப்ல அதை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தொண்டையில இருந்தும் அந்த தலைவாலே அந்த கிருமி இருக்கும் சார், அந்த தொண்டையில இருந்து ஒரு ஸ்வாப் எடுத்து சிரைல் டெஸ்ட் டியூப்ல வந்து அதுக்கப்புறம் RT-PCRன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் டெஸ்ட், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட், அது பண்ணாதான் சார் கன்ஃபர்மேட்டரி. இந்த டெஸ்ட் எடுக்க எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? எவ்வளவு மணி நேரம் ரிசல்ட் வர? ஸ்வாப் எடுத்துட்டானா மேக்ஸிமம் வந்து 4 ஹவர்ஸ் சார், மினிமம் 4 ஹவர்ஸ் இல்ல 8 ஹவர்ஸ்க்குள்ள ரிசல்ட் வந்துடலாம் சார். ஓகே டாக்டர், நேச்சுரலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த டெஸ்ட் ஃப்ரீ தான் இல்லையா? ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த டெஸ்ட்லாம் ஃப்ரீ தான் சார். ஓகே டாக்டர், நெகட்டிவ்னா வெல் அண்ட் குட், அதாவது கொரோனா இல்லைன்னா வெல் அண்ட் குட். கொரோனா பாசிட்டிவ், கொரோனா இருக்குன்னு வந்துட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கொரோனா பாசிட்டிவ்னு வந்தா உடனே நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றோம் சார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தனியா வார்டுல வந்து தனி ரூம்ல வச்சு அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், கண்காணிப்போம். பல்ஸ் ரேட்டு, அவங்களுடைய சேச்சுரேஷன், ஆக்சிஜன் பிரஷர் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற எதனா சிம்டம்ஸ் இருக்கா இல்லையா, இரும்பல் சளிலாம் இருக்கா, இரும்பல் சளிலாம் இருந்தா அதுக்கப்புறம் மூச்சுத்திறன்லாம் அதிகமாகுதா, மற்ற எதனா மல்டி ஆர்கன் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க மானிட்டர் பண்ணுவோம் சார். அதான் இம்பார்ட்டன்ட் சார். ஓகே, என்னென்ன ஃபுட் கொடுக்குறாங்க டாக்டர்? சார் ஃபுட் வந்து மெயினா புரோட்டீன் டயட், அதுக்கப்புறம் காய்கறி, பழங்கள். நேம் இட் டாக்டர், என்னென்ன நேம் இட்? நேம் இட் தான் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மாதுளம்பழம் ரிச் இன் ஐரன் சார், மாதுளம்பழம் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, அதுக்கப்புறம் கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அது போல பல விதமான கீரை வகைகள், அதுக்கப்புறம் புரோட்டீன் டயட், அதான் சார் முக்கியம். முட்டை அதெல்லாம் சாப்பிட்டேன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சார். கொரோனால குவாரண்டைன் பண்ணப்பட்டவங்க அது வீட்லயோ ஹாஸ்பிட்டல்லயோ பண்ணக்கூடிய தப்பு என்ன டாக்டர்?
சார் பண்ணக்கூடிய தப்புன்னா அவங்க வீட்டுல இருந்தா மெயினா முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங் வீட்லயே இருக்கணும் சார், சுத்தமா இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லாம அவங்க வந்து வெளியில போக கூடாது. சில பேர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது பிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தோணும். அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க சார். அதுக்குன்னு சொல்லி போய் சிகரெட் தானே அப்படி ஒரு சிகரெட் பிடிப்பாங்க. ஏன்னா சிகரெட் ஸ்மோக்கிங்லாம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் சார். அப்படி இருக்கும்போது இந்த வைரஸ் உடைய தாக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதே போல ட்ரிங்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங் உள்ளவங்கலாம் அவங்க வந்து எதனா பண்ணணும்னு சொல்லி தோணுவாங்க சார். அது போல ஆல்கஹால் கோசம் கிரேசியா ஆல்ப நீங்களே பத்திரிகைலாம் கூட பத்திருப்பீங்க. சில பேர்லாம் வந்து சானிடைசர் அது போலாம் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சாங்க, பாய்சனிங் வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லலாம் வந்திருக்கு சார். அதனால வந்து அவங்க மேக்சிமம் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சார். ஓகே டாக்டர், இப்போ கொரோனா ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னாலே சொசைட்டியே உங்களை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கு. சொசைட்டிக்கு நீங்க சொல்லக்கூடிய ஃபைனல் விஷயம் என்ன டாக்டர்? இது நீங்க நல்ல கொஸ்டின் சார். இது ஆக்சுவலி என்னன்னா சொசைட்டில வந்து அவங்க ஒரு HIV பேஷண்ட் போல அவங்க பாக்குறாங்க சார். HIV பேஷண்டே அப்படி பார்க்க கூடாது டாக்டர். நேச்சுரலி அவங்க ஆமா சார், HIV பேஷண்டே ஆக்சுவலா அது போல பார்க்க கூடாது. இது வந்து இதை விட மோசமா பாக்குறாங்க. அதாவது அவங்கள வந்து தீண்டாமைன்னு சொல்லுவாங்க போல சார். அந்த காலத்துல சொல்லுவாங்க தீண்டாமை, தொடக்கூடாது, தொழுநோய் பேஷண்ட்லாம் அது போல கூட இது பண்றாங்க சார். அது வந்து ரொம்ப தவறான செயல். ஏன்னா இதுவும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அதுவும் நம்ம பார்க்கும் போது இந்தியால வந்து 80% வந்து சிம்டம்ஸே இல்ல சார். கொரோனா அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கும் வந்து எந்த சிம்டம்ஸும் கிடையாது. ஆனால் அவங்க கான்டாக்டுக்கும் அப்படி வந்ததுன்னா முக்கால்வாசி சிம்டம்ஸே இல்ல. ஆனா சிம்டம்ஸ் இல்லைன்னா ஒரு விதத்துல நமக்கு சந்தோஷம் தான் சார். ஆனா இன்னொரு விதத்துல என்ன, அவங்க சைலண்டா மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. அதனால ஜனங்க வந்து நான் என்ன வேண்டுகொள்கிறேன், நான் கவர்மெண்ட் மூலமா கவர்மெண்ட் பண்ற நல்ல காரியத்துல நான் என்ன வேண்டுகொள்கிறேன்னா ஜனங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் சார். இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டில் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இஷ்டத்துக்கு வெளில போறது வரதெல்லாம் வந்து அவங்க லைட்டா எடுத்துக்கிறாங்க சார். அது வந்து குவாரண்டைன், ஸ்ட்ரிக்ட் குவாரண்டைன்னா வீட்டுல இருக்கணும், சுத்தமா இருக்கணும், சோப்பு தண்ணி போட்டு கை கால்லாம் கழுவணும். அதுவும் சோப்பு தண்ணி கழுவணும். என்ன பண்றாங்கன்னா அவங்க சோப்பு தண்ணி போட்டு டக்குன்னு ஃபாஸ்டா கழுவிடுறாங்க சார். தப்பு சார். மினிமம் 20 seconds ஆகுது அந்த சோப்பு வந்து கையிலயும் முகத்திலயும் வந்து இருக்கணும் சார். அப்பதான் வந்து அந்த கிருமி சாகும் சார். அதனால அதை வந்து இது முக்கியமான பாயிண்ட். நான் பிராக்டிகலா நான் பாத்துருக்கேன். நிறைய பேர் சார் நாங்க சோப்பு தண்ணி எல்லாம் கழுவி சுத்தமா தான் இருந்தேன், அப்ப கூட எங்களுக்கு வந்து வந்துருச்சு, எங்களுக்கு கான்டாக்ட்ல இருந்தா அப்ப வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணு சார். சோப்பு வந்து ரொம்ப நேரம் வச்சு கிளீன் பண்ணுறது அது முக்கியமான திங் சார். தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் வதந்திகள் அதிகமாக இருக்கிற டைமில் கரெக்டான ஒரு விஷயத்த இந்த சொசைட்டிக்கும் எங்கள் வியூவர்ஸ்க்கும் கன்வே பண்ணிங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர் நிர்மல்குமார். தேங்க்யூ. சார் சொன்னார் கொரோனா வந்திருக்கோ இல்லையோ நம்ம க்ளீனாக இருக்கணும். ஸோ க்ளீனாக இருக்கிறது சும்மா அப்படி கையை கழுவுறது, சும்மா மாஸ்க்குன்ற பேரில் போட்டுட்டு போகிறது, அது 3 layer மாஸ்கா N95 மாஸ்கானே தெரியாது, கர்ச்சீஃப்லலாம் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொரோனா வராமல் இருக்கணும், காப்பது எப்படி டாக்டர்? வருமுன் காப்போம். Prevention is better than cure. 3 things we have to follow. One is personal hygiene, including hand hygiene. Okay. Secondly, social distancing. We call it as physical distancing. Okay. And thirdly is respiratory hygiene. So first is the personal hygiene. நீங்க எப்ப வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தாலோ இல்ல கடைக்கு போயிட்டு வந்தாலோ நேரா வீட்ல எதையும் தொடாம நேரா போய் உங்களோட குளியல் அறையில் you can take a shower or clean yourself fully, your hands, as he mentioned Dr. Naren, 20 seconds. Tamil program. 20 அப்பப்ப English பேச 20 seconds you have to wash your hands thoroughly. 20 வினாடிகளுக்கு நம்ம கட்டாயம் வாஷ் பண்ணணும். ஓகே. இரண்டாவது சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓகே. 2 மீட்டர் இடைவெளி கண்டிப்பாக. உங்க தோழர்கள் நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 3 feet 1 மீட்டர் இடைவெளி போதுனாங்க. இப்போ 2 மீட்டர்ஸ்ன்றாங்க. அதனோட 2 மீட்டர் பார்ட்டிகிள்ஸ் வாயில இருந்தும் மூக்குல டிராப்லெட்ஸ். எஸ், காஃப் பண்ணும்போது வர டிராப்லெட்ஸ் வந்து அது 20 மீட்டர்ஸ் போகுது. அப்புறம் வந்து இப்ப காத்துல பரவுது. ஸ்னீஸ் பண்ண எஸ் கிலோமீட்டர் கணக்குல சொல்லிடுவாங்க ஃபியூச்சர்ல. அதுக்கு தேர்டா வரது தான் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன். ப்ளீஸ் டாக்டர் யூ கேன். அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து மாஸ்க் போடணுங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ்ல அப்போ இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்க சொல்ற மாதிரி இப்போ மெயினாக ஒருத்தர் இருமும் போது அந்த ட்ராப்லெட் வந்து வெளியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது அதை டச் பண்ணாலும் அந்த மாதிரி பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இருமுறவங்க, தட் இஸ் பேஷண்ட்டும் போட்டுக்கணும், ஆர் இருமல் சளி இருக்கிறவங்களும் போட்டுக்கணும், இல்லாதவங்களும் போட்டுக்கணும். அப்போ தான் 2 பேரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தட் இஸ் அந்த ட்ராப்லெட் வராமல் தவிர்க்க முடியும், அந்த ட்ராப்லெட் நீங்கள் இன்ஹேல் பண்ணாமல் தவிர்க்க முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மாஸ்க் போட்டால் மாத்திரம் பத்தாது, சும்மா இந்த ஃபேஸை தொடர்றது, மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு, இப்போ நாங்கள் டாக்டர்ஸ்
எப்போவுமே சர்ஜன்ஸ்னால மாஸ்க் போட்டுட்டு பழகினதுனால எங்களுக்கு அந்த ஒரு மாதிரி சஃபகேஷனோ மூச்சு வாங்கலோ அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு சொன்னீங்க, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அது மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து அந்த மாஸ்க் வந்து போட பழகிட்டீங்கன்னா பெட்டர். பிகாஸ் அடுத்த 3 மாசம் 4 மாசம் இதே மாதிரி மாஸ்க் போட்டுட்டு சுத்துற நிலைமை தான் இருக்கும். வருஷ கணக்குல ஃபாரினர்ஸ் டெஃபினட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஜப்பான்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். பழகிட்டீங்கன்னா அது பெட்டர். உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. மெயின் திங் மாஸ்கை போடுறது மாத்திரம் இது கிடையாது. மாஸ்க் எடுக்கும்போது அந்த மாஸ்கோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸை தொட்டு நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா மாஸ்க் போடுறதே வேஸ்ட். அது எடுக்கும்போது அந்த காதுலேருந்து நீங்கள் கட்டிட்டு இருக்கிறத டைரெக்டாக எடுத்துட்டு நேராக போய் டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணணும். அந்த டஸ்ட்பினை யாரும் டச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தட் இஸ் செல்ஃப் ஓப்பனிங். 2 months-ஆ மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணலாம், டாக்டர்ஸ் என்ன மாஸ்க் யூஸ் பண்ணும், மாஸ்க்ல எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு. நான் எனக்கே மாஸ்க் பத்தி அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் க்ளவுஸ் எப்படி யூஸ் பண்ணணும், க்ளவுஸ் இப்படி கைட்ட கூடாது, இப்படி கைட்டணும், சோ எல்லாமே சொல்லிருக்காங்க. டெஃபினட்டா நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், வெல்கம். இது கொரோனா பத்திய ஸ்பெஷல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். உங்க நேம் என்ன, எங்க கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க நேம் என்ன? வணக்கம் சார், என் பேர் ராமநாதன் சார், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மிஸ்டர் ராமநாதன், உங்க क्वेश्चन என்ன ராமநாதன்? இல்ல சார், இப்ப திடீர்னு இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குது சார். இப்ப கோடை மழை வருது. ஏற்கனவே கோவிட் அந்த 19 அந்த வைரஸ் பரவி இருக்கு. இப்ப இயற்கையா எப்பயும் போல ஆர்டினரி கோல்டு வந்து அது அஃபெக்ட் ஆச்சுன்னா இது அக்ரிவேட் ஆகுமா இல்ல ஓரளவுக்கு தாங்குமா? இது நம்ம எப்படி வேணா பிரிகாஷன் எடுக்கணும்னு கேட்கலாம் தான் சார் டாக்டர். ஓகே மிஸ்டர் டாக்டர் பாபு, ஆக்சுவலா இப்ப வெயில் தான் நல்ல ஒரு கொரோனாவை ஒழிக்கிறது சரியான கிளைமேட் அப்படினாங்க. நிச்சயம் ஏசியன் கண்ட்ரீஸ்ல அந்த அளவுக்கு இல்ல, வெயில் இருக்க கண்ட்ரீஸ்ல. மேபி இட் வாஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். சூரிய வெப்பம். இப்போ few days-ஆ பாத்தீங்கன்னா few days பேக்ல இருந்து கொஞ்சம் ரெயின் வந்து அங்கங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலி அவர் சொன்ன மாதிரி கோல்டு வரும். இந்த மாதிரி விஷயம் எப்படி உஷாரா இருக்கணும்? But we can differentiate from a common cold from corona. How can we? We can. அதாவது நம்மளுக்கே தெரியும் நம்ம உடம்பு காமன் கோல்டுனா ஒரு ஸ்னீஸோ அது நம்மளுக்கு உடம்புக்கே தெரியும். இப்போ கொரோனான்றது இந்த வறட்டு இரும்பல், காஃப், ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர், கண்டினியூஸ் ஃபீவர், கண்டினியூஸ் காஃப் which is not subsiding with any antibiotics, என்ன ஒரு ஆன்டிஹிஸ்டமின் கொடுத்தாலும் சப்சைட் ஆகாமல் இருக்கும்போது then you can immediately seek medical help and call the hospital and go and seek medical advice. ஓகே டாக்டர், அதாவது கொரோனா பற்றிய அவேர்னஸ், மாஸ்க் போடணும், கிளவுஸ் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மாதிரி இருக்கிற இடம் மட்டும் இல்லை, கிராமப்புறங்கள் மட்டும் இல்லை, பழங்குடி மக்கள், ஈஸ்ட் இந்தியாவில், கிழக்கு இந்தியாவில் வாழும் பழங்குடி மக்கள் ஒரு பெரிய இலை எடுத்து அதே மாஸ்கா அணிந்துக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் எதெல்லாம் கொரோனாவை தடுக்கிற கரெக்டான விஷயம், அதை பத்தி தான் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலேயே அதிக வேகமாக பரவி கொண்டிருக்கும் இந்த கொரோனா எனும் கொலைகார வைரஸ் நிச்சயம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இதனோட பரவலும் சரி, பலி எண்ணிக்கையும் குறைவாக தான் இருக்கு. ஆனாலும் நிச்சயமா வருமுன் காப்போம். கொரோனாவை வருமுன் காப்பது எப்படி, கொரோனா பற்றிய விழிப்புணர்வை உங்க மத்தியில உருவாக்கணும், அதற்கான ஒரு ஸ்பெஷல் லைவ் ப்ரோக்ராம் தான். இந்த நிகழ்ச்சியில் உங்க கேள்விகளை தாராளமா நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு காலர் லைன்ல ஆல்ரெடி இருக்கா ரொம்ப நேரமா. வணக்கம், உங்க நேம் என்ன, கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம், உங்க நேம் சொல்லுங்க. சார் நான் வண்டலூர்ல இருந்து கால் பண்றேங்க. உங்க நேம் சார்? என் பேர் செந்தில்குமார் சார். செந்தில்குமார், ஓகே செந்தில்குமார், எப்படி இருக்கு அங்க உங்க ஏரியால கொரோனா பற்றிய அவேர்னஸ் எப்படி இருக்கு செந்தில்? இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். யாரும் ஒருத்தர் கூட இல்லை, இங்க பாதிப்பே இல்லை சார். எங்க ஊர்ல பாதிப்பே இல்லை, மட்டும் இல்லை. பாதிப்பே இல்லைன்னு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட இந்தியாவில் 80% மக்கள் வந்து அறிகுறியே இல்லாத பாதுகாப்பா இருக்காங்களா வீட்டுக்குள்ளேயே? ஆமா, அதுவும் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் கூட இல்லைன்றது நாங்க செய்தி மூலியமா தான் எங்களுக்கு இதுவாகும் சார். ஓகே, உங்க கேள்வி கேளுங்க செந்தில். சார், டாக்டர் அனஸ்தீசியாலஜிஸ்ட் இருக்காரு, அவருக்கு இந்த கொரோனா இதுல அவருக்கு என்ன சார் பார்ட் எனக்கு தெரியல. அதுதான் என்னோட கேள்வி. நான் அதுதான் ஸ்டார்டிங்ல அனஸ்தீஷியஸ்டுக்கும் அனஸ்தீஷியா கொடுக்குறவங்களுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்பந்தம், விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஐயா வணக்கம். கொரோனா மெயினா பாதிக்கிறது நம்ம தொண்டைக்குழாய் மற்றும் நுரையீரலை பாதிக்கிறது. ஸோ anesthetic mostly involved in dealing with respiration and நுரையீரல் பற்றி சம்பந்தமான we take care of the respiration in theater and in ICU.
ஓகே. ஸோ இப்போ அந்த தேர்ட் ஸ்டேஜ் வரப்போகுது கொரோனா பேஷண்ட்ஸ் when they are struggling to breathing, when difficulty in breathing வரும்போது we are the first involved in putting in the patient to sleep. அந்த தொண்டைக்குழி வழியா டியூப் போடுறதும் அவங்களுக்கு வென்டிலேட்டர்ல போடுறதும் மேனேஜ் பண்றதும் anesthetists are the key role in key players in treating the corona patients. ஓகே, அமெரிக்க மருத்துவ ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிடிசி இப்போ புதுசா என்ன சொல்லியிருக்கு? ஏன்னா கொரோனாவால வேர்ல்ட் லெவல் அதிகம் பாதிக்கப்பட்டது அமெரிக்கா தான். இதனோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற சிம்டம்ஸ் வந்து இருமல் இருக்கும், அண்ட் லைட்டா ஜுரம் மாதிரி இருக்கும், தொண்டை கொஞ்சம் அதுல வலி இருக்கும், அண்ட் பேக்ல லோயர் பேக்ல பெயின் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் வாசனையும் டேஸ்டையும் நம்ம உணர முடியாதுன்ற விஷயம். பிளஸ் நியூவா என்னன்னா, குளிர்ல கை கால்ல நடுங்கும் அப்படின்றாங்க, தசை வலி இருக்கும், தலை வலி இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க டாக்டர். இதை பத்தி உங்களோட வியூ என்ன டாக்டர்? இது இந்த மாதிரி நீங்க பேஷண்ட்ஸ் வந்து யாரா சொல்லி கேட்டிருக்கீங்களா? இப்போ நாங்க இங்க ஒன்னும் பார்த்தது இல்ல, நேச்சுரலி கவர்மெண்ட் பார்த்தது இல்ல ஒன்னும். பட் தீஸ் சிம்டம்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் யுஎஸ். அங்க உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எனக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி when the loss of smell, loss of taste, அதெல்லாம் we have experienced. I have seen patients with loss of smell and experience. சம்டைம்ஸ் நிறைய ஸ்கின் சேஞ்சஸ் கூட இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இப்போ டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சேஞ்சஸ்லாம் இருக்கு, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு சொல்றாங்க. இங்க அது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கின் சேஞ்சஸ் இப்போ ரேஷ் மாதிரி, எஸ்பெஷலி இந்த காலில் இருக்கிற டோஸ்லலாம் அது கோவிட் டோஸ்னு தே ஹவ் லேபிள்ட் இட். அது வந்து சில்ட்ரனுக்கு இருக்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தது கிடையாது, பட் அந்த மாதிரியும் இருக்க சிம்டம்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரேஷஸோ ஸ்கின் சேஞ்சஸோ இருந்தா கூட ஐ திங்க் நீங்க வந்து டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்தியன்ஸோட மிகப்பெரிய பலமே நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பருவநிலை, நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட முன்னோர்கள் வகுத்து தந்த அந்த உணவு வகைகள், ஸ்பைசஸ், ஃபுட், இதெல்லாம் தான் பெஸ்ட் அப்படின்றாங்க. குறிப்பா மதர் மில்க், நம்ம குடிச்ச தாய்ப்பால் தான் நம்மளை கொரோனால இருந்து காப்பாத்துதுன்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. இந்த டைம்ல ஒரு குழந்தை பெற்ற தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா? மதர் ஃபீடிங் இப்போ பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வர இம்யூனிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால பிரெஸ்ட் மில்க் கண்டிப்பா டெலிவரியான மதர்ஸ் கொடுக்கலாம். பிரெஸ்ட் மில்க் கொடுக்கும்போது சர்டன் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடி நல்லா கை வாஷ் பண்ணி அந்த ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் அது போட்டுட்டு அதே மாதிரி பிரெஸ்ட் ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைய எடுத்துட்டு ஃபீட் பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பா மதர்ஸ் வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ரிப்போர்ட்லயுமே பிரெஸ்ட் மில்க்ல கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ரிப்போர்ட்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கலாம், மதர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஒன்லி திங் இஸ் யாரெல்லாம் குழந்தைய டச் பண்ணலாம், எல்லாருமே வந்து டச் பண்ணி இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து குழந்தைய டச் பண்ணக்கூடாது. மதர்ஸ், மேபி ஹஸ்பண்ட், கிராண்ட் மதர், இவங்க 3 பேருக்கு மாத்திரம் அலவன்ஸ் கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துட்டு அனுமதி இல்லைன்றீங்க. தாத்தா கொஞ்சம் தான் செய்வாரு, ஒழிய குழந்தைங்களை தேவையில்லாம தொட வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. டாக்டர், உங்களுக்கான குவெஸ்டின் வந்து உலக அளவுல போர் வீரர்கள் மாதிரி டாக்டர் செயல்பட்டு இருக்காங்க இந்த டைம்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம கொரோனாக்காக செயல்படுறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், குறிப்பா சொல்ல போனா அமெரிக்கால 7 டாக்டர்ல ஒருத்தர் இந்தியன். ஸோ எந்த அளவுக்கு டாக்டர்ஸோட பங்கு இருக்கு, குறிப்பா டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும்? மேம் உங்க மைக் மேம் ப்ளீஸ். கண்டிப்பா டாக்டர்ஸ் நீங்க you have to be wear protective kits, PPEs are available, n number of PPE kits are available. கண்டிப்பா நீங்க பேஷண்ட்டை பார்க்கும்போதோ இல்ல அவங்கள எக்ஸாமின் பண்ணும்போதோ you have to wear the mask, shield, protective kits, and then நீங்க அதை உபயோகிக்க தான் then you have to stop spreading the virus from, you have to protect yourselves basically. ஓகே ஓகே. நாங்கெல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் மாதிரி தான் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நார்மலா நாங்க போட்டுக்கிற ஸ்கிரப்ஸ் மட்டும் இல்ல, ஆம்ஸ்டர்டாமஸ் மட்டும் மாதிரியே ஒன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரெடிக்ஷன்ல தான் இந்த உலகமே கொரோனா சிகிச்சை முறையில போயிட்டு இருக்கு. இல்ல இப்போ நாங்க போட்டுக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ தியேட்டர்ல போய் ஒரு சர்ஜரி பண்றோம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லனா, இப்போ நாங்க போட்டிருக்கிற ஸ்கிரப்ஸ்,
அது தவிர 2 பேர் ஆஃப் கிளவுஸ், 2 பேர் மாஸ்க், ஒரு N95 மாஸ்க், அதுக்கு மேல ஒரு 3-ply மாஸ்க், பிளஸ் ஒரு கம்ப்ளீட் ஜம்ப் சூட் மாதிரி which covers the entire body. அது தவிர protective eyewear, so that is also important. Either you should have a goggles இல்ல இந்த visor மாதிரி. கண் மூலமா பரவுமா கொரோனா கிருமி? இல்ல, ஃபேஸ் எனிதிங், நீங்க வந்து ஃபேஸை தொடலாம், அது மூலமா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எங்க வேணா அந்த டிராப்லெட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் கவரிங் ஒரு ஃபேஸ் ஷீல்டு இம்பார்ட்டன்ட். இந்த வைசர்ஸ் மாதிரி நாங்க போட்டுட்டு இது ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட தான் தியேட்டருக்குள்ளேயே போய் ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்றதுக்கு பண்ண வேண்டி இருக்கு. எங்க ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு கண் மூலமா கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெட்ராஸ் ஐ மாதிரி வரும். கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லப்பட்ட பேஷண்ட்ஸ் 7% ஹைல வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. another caller is there. வணக்கம், வெல்கம். உங்க நேம் என்ன, எங்க கால் பண்றீங்க? ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் சுபா. ஓகே சுபா, எங்க இருந்து கால் பண்றீங்க சுபா? நான் சென்னை கிண்டில இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க மேம், உங்க கேள்வி என்ன? சார், நான் மேடம் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. நான் வந்து மேடம், நான் 7 months பிரெக்னெண்டா இருக்கேன். சொல்லுங்கம்மா. பாத்தீங்கன்னா எனக்கு 1 week பிஃபோர் வந்து எனக்கு தெரியல, கான்சியஸ்னஸ் இல்ல, ஏர்லி மார்னிங் 6 மாதிரி வந்திருக்கு. எங்க ஹஸ்பண்ட் தான் அதை வந்து நோட் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5th month ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க என்ன, அது எடுத்துட்டனால பட் நான் இன்னும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணல. இப்போ நான் என்ன மேடம் பண்றது? 6 வந்திருக்கு, பட் நான் எதனா ஸ்கேன் எடுக்கணுமா இப்போ, இல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணுமா? ஃபிட்ஸ் வந்திருக்குங்கிறது இட் இஸ் மோர் ஆர் லைக் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தான். நீங்க கண்டிப்பா உங்க டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள் 24/7. நீங்க ஸ்கேனுக்கும் டியூன்னு சொல்றீங்க, உங்க பேபியோட இதுவும் எப்படி இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ஃபர்தரா ஃபிட்ஸ் வராம இருக்கிறதுக்கு வேண்டி மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்கோ அவசியம் ஏற்படும். ஸோ நீங்க உடனே உங்க டாக்டரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா ஒரு கன்சல்டேஷன் பண்றது அவசியமா? அவசியம் தான். ஓகேவா மேம்? another caller. வணக்கம், உங்க நேம் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் மேம், உங்க நேம் என்ன? என் பேர் சரளா தேவிங்க சார், சேலத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விமா. சார், நீங்க பண்ற ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பருங்க சார், நல்லா பண்றீங்க, ரொம்ப நன்றிங்க சார். எங்களுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு, அதே சமயம் போராட வேண்டியதும் இருக்கு. உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்துதான் கொஞ்சம் தெளிவாயிட்டு வரோம் சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, எனக்கு வந்துட்டு இப்ப 2 days கால் வலி பயங்கரமா இருக்குங்க சார். உங்க ஏஜ் என்னங்கம்மா? ஏஜ் வந்து 32ங்க சார். ஓகேம்மா, சொல்லுங்க. கால் வலி பயங்கரமா இருக்கு, அதுதான் என்ன ப்ராப்ளமா இருக்குமோன்னு பயமா இருக்கு, அதனால மேடம்கிட்ட கேட்கலான்ட்டு. ஒன்னும் பயப்படாதீங்க, 32 வயசு, கால் வலிக்குது, கொரோனாவான்னு பயப்படுறாங்க. இப்போதைக்கு கொரோனா சிம்டம்ஸ்ல கால்வலி எதுவும் பெருசா இல்ல. பட் இப்போ உங்களுக்கு எதனால கால் வலிக்கிறது? நீங்க ஏதாவது அன்அக்கஸ்டம்ட் ஒர்க் சடனா பண்ணீங்களா, இல்ல எங்கேயாவது விழுந்தீங்களா, இல்ல அடிபட்டுக்கிட்டீங்களா, எதனால கால் வலி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது விழுந்தீங்களா நடுவுல? இப்ப 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 வீட்டுல இருந்தப்ப விழுதலைங்க சார் மேடம். வந்துட்டு 2 months முன்னாடி கீழே விழுந்தேன், அதனால கூட கால் வலி வருங்களா? இல்ல, அதான் சொல்ல முடியாது. நீங்க என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க உங்க ஆர்த்தோ டாக்டர் கிட்டயோ ஏதாவது ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் அட்லீஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சிம்டம்ஸ் எக்ஸாக்டா என்னது, அது பெயின் வந்து போன்ல வலிக்குதா இல்ல மசில்ல வலிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேபி ஏதாவது ஒரு சிம்பிள் பேராசிட்டமால் மாதிரி டேப்லெட்ஸ் ஒரு 2 days எடுத்தா கூட மேபி இந்த பெயின் ரிலீவ் ஆகலாம். பட் டாக்டர் கன்சல்ட் பண்ணாம வேற எந்த மெடிகேஷன்ஸும் எடுக்காதீங்க, எஸ்பெஷலி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எடுக்காதீங்க. கன்சல்ட் பண்ணிட்டு மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களால நார்மலா நடக்க முடியுது, காலை மடக்கி நீட்ட முடியுதுன்னா மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க அது ஒரு ஆன்லைன் கன்சல்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் எடுத்து. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாருன்னா இருக்காமா? உங்களோட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஆர்த்தோ டாக்டர்ஸ் இல்லைங்க சார். நீங்க இன்டர்நெட்லயோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயோ நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களோட நம்பர் தருவாங்க. முடிஞ்சா வீடியோ கால் பண்ணுங்க, தெரியலனா ஜஸ்ட் கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்க. ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் ஹாஸ்பிடலுக்கு. பேசிக் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருந்தா கூட அந்த மாதிரி லைக் பெயின், மசில் கிராம்ஸ் இருக்கலாம். விட்டமின் இ டெஃபிஷியன்ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சியோ. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு டாக்டரோட அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, இல்ல ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா இல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுமான்னு தெரிஞ்சா கூட இதை நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க வரி பண்றதுக்கு அவசியம் இல்ல. ஓகேவாமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் கொரோனாவுக்கு முதல் மருந்து. என்னமா மேடம்? இன்னும் ஒரே ஒரு டவுட். ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. மேம், நான் வந்து போன மாசம் வந்துட்டு பீரியட் தள்ளி போக டேப்லெட் போட்டேன். அது வந்துட்டு அதனால கூட இந்த மாதிரி கால் வலி எல்லாம் வருங்களா? சம்டைம்ஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி இருக்கலாம். இப்ப நீங்க ரீசெண்டா வேற ஏதாவது ஹை டோஸ் ஆஃப் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்திருக்கீங்க பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கு,
அந்த மாதிரி எக்ஸசிவ் ஃப்ளோ இருந்திருக்கு, இல்லை அதனால ஹீமோகுளோபின் கம்மியாயிருக்கு, இதனால எதுவாக இருந்தால் கூட இந்த மாதிரி பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எக்ஸாக்டாக உங்கள் பெயின் எதனாலங்கிறது நீங்கள் டீட்டெயில்டாக கன்சல்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவாம்மா, தேங்க்யூ டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவே வந்து ஒரு உயிர் கிடையாது, அது அரைகுறை உயிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வெளியில் இருக்கும்போது அரைகுறையாக தான் இருக்கும் உயிர். ஆனால் ஒரு மனித பாடியில் அது வரும்பொழுது தான், அந்த கிருமி தொற்றும் பொழுது தான் அது வீரியமாகுது. அந்த க்ரௌன், அந்த முள்ளு மாதிரி இருக்கிறதுலாம் செயல்பட்டு வாய் வழியாக போய் தொண்டையை பாதித்து உள்ளே இருக்கிற டோட்டல் சிஸ்டமை பாதித்து இறப்பு வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வரப்போகுது இல்லை வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் ஏன் இது வரைக்கும் இல்லை? எப்பவுமே ஒரு மருந்து வந்துட்டு அப்புறம் அதற்கான தடுப்பூசியோ அதற்கான மருந்தோ கண்டுபிடிக்க 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு வீரியமான வைரஸ் வரப்போகுதுன்ற அவேர்னஸ் ஏன் WHO மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கே வரல? வை? ரொம்ப பெரிய கொஸ்டின் டாக்டர். இல்லை, I think the origin of the virus, whereas in China they have completely sealed the information. என்ன உண்மையான அதோட வீரியம் என்ன அது என்று அதை பற்றிய அது எதுவும் வெளி உலகத்துக்கு இல்லை மீடியாவுக்கு சொல்லாமல் அதை மறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு அதை எப்படி நம்ம அதுக்குள்ளே எதிர்கொள்ள வேண்டும், என்ன முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும்ன்றதை we got it late after. So if you could have gone earlier, we could have controlled the disease much better. Okay டாக்டர், one more caller is there. வணக்கம், உங்க நேம் சொல்லுங்க, எங்க கால் பண்ணீங்க? வணக்கம். நான் திருவாரூர்ல இருந்து நடராஜன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். உங்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பா இருக்கும். உங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எங்க ஹோல் டீமுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். சொல்லுங்க சார். கண்டிப்பா ஜேடிக்கு கண்டிப்பா நன்றி சொல்றேன். ஓகே. அந்த வந்து சுற்றுப்புறத்தை நம்ம சுகாதாரமா வச்சுக்கணுங்கிறது மெயின் பாயிண்ட் எந்த காலகட்டத்திலயும் இல்லையா? அது வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப இந்த ஏரியாவை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த வியாபார ஸ்தலங்கள், இந்த பழைய இரும்பு கடைங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டா வச்சிட்டு இருக்காங்க. அதனால தொற்றுகள் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா, மக்கள் நெருக்கம் அதிகமா இருக்கு சார். அதுக்கு மட்டும் இல்ல, நல்லா கரெக்டா தான் இருந்தாங்க. திடீர்னு ஊரடங்க நம்ம அதிகப்படுத்துறோம் கார்பரேஷன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா கூட்டமா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொருட்கள் வாங்க. சோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அண்ட் சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறது முக்கியம் டாக்டர். ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா 2 மீட்டர் இடைவெளி, நான் சொன்ன 2 மீட்டர் இடைவெளி கண்டிப்பா இருக்கணும். மாஸ்க் அணிய வேண்டும். N95 மாஸ்க் ஐடியல். If you don't have an N95 mask, ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் நார்மல் கடையில் விற்கிறது போட்டுக்கலாம். இல்லை வீட்லேயே மேட் அப் ஆஃப் சில்க் ஆர் காட்டன் செஞ்சு நீங்கள் அதை துவைச்சு உபயோகித்து கொள்ளலாம். ஓகே. நம்மள அதாவது சுற்றுப்புறத்தை, வெளிப்புறத்தை, தெருவை, வீட்டை மட்டும் இல்லை தெரு மற்ற இடங்களை எப்படி தூய்மையா வச்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்பிட்டிங் பண்ணக்கூடாது, எச்சல் துப்பக்கூடாதுன்றாங்க. ப்ளீஸ், எச்சல் துப்பக்கூடாது. அது ஐ திங்க் யூ ஷுட் பிரிங் அ ரூல் தட் யூ ஷுட் ஃபைன் பீப்புள் இஃப் found that they have been spitting in public. ஓகே. அப்புறம் நம்மளோட தெருவை நம்மளே கொஞ்சம் க்ளீனா வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஏதாவது வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம், வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரோம், ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வரோம், அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்றது பெட்டர். டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு வருது மேம். கரெக்ட், நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். என்னோட நெய்பர் வந்து கடந்த ஒரு 60 days பேப்பர் அப்படியே வெளியிலேயே இருக்கு, இங்கிலீஷ் பேப்பர். ஓகே டாக்டர், உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த டைம்ல இப்போ மேரேஜ் ஆயிருக்கும், ஒரு 1 year கழிச்சு குழந்தைக்கு பிளான் பண்ணிருப்பாங்க, அது இந்த டைமா இருக்கும். இந்த டைம்ல குழந்தைக்கான பிளானிங் பண்ணலாமா? குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாமா? See, already conceive ஆயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. They should continue the pregnancy. இந்த pregnancy-யை terminate பண்ணணும்னு நினைக்காதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2-3 மாசம் தள்ளி போட்டா எந்த பிரச்சனைகளும் இல்ல. பிகாஸ் இப்ப கன்சீவ் ஆகும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் விசிட் அதிகமா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு நிறைய இந்த கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம், இந்த கொரோனானால பேபிக்கு ஏதாவது வருமான்ட்டு. பட் ஸ்பெசிஃபிக்கா பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறதுல பிரச்சனை இல்லை. பட் ஆல்ரெடி கன்சீவ் ஆனவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. யூ கேன் கண்டினியூ த பிரெக்னன்சி. அந்த டெர்மினேட் பண்ணணும்னு எதுவும் நினைக்க வேண்டாம். குறிப்பா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ சில பேர் வந்து ஆல்ரெடி இந்த IVF ட்ரீட்மெண்ட் சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்கும் நடுவுல, அவங்களுக்குலாம் நீங்க வரி பண்ணாதீங்க. ஒரு 3 months கேப் இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சம்டைம்ஸ் சில பேருக்கு இந்த கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து இந்த ஓரளவுக்கு இந்த லாக்டவுன் எல்லாம் குறைஞ்சிட்டு
ஓரளவுக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம நார்மல் லைஃப் வரும்போது யூ கேன் கெட் ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் டன். இப்போதைக்கு இன்ஃபர்டிலிட்டி ரெக்கமெண்டேஷன்ல வந்து ஆக்டிவா எந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ரொசீஜர்ஸும் பண்றது கிடையாது. ஒருவேளை நீங்களா கன்சீவ் ஆனீங்கன்னா வெல் அண்ட் குட், இஸ் அ குட் பீரியட், யூ கேன் கன்சீவ். அதாவது குழந்தைக்கான பிளானிங் நாட் அட்வைசபிள் தீஸ் டேஸ். ஒரு 2 to 3 months தள்ளி போலாம். பட் ஆல்ரெடி ஆயிட்டா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், யூ கேன் கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அது தடுக்க வேண்டிய முயற்சிகள்ல ஈடுபட வேணாம், அதுக்கு அவசியம் இல்ல. ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க சொல்லும்போது விட்டமின் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முக்கியம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விட்டமின் அப்படின்னா சூரிய ஒளி தான். ஏன்னா சூரியன் இல்லாம அதனோட ஒளி இல்லாம இந்த உலகமே இல்லை. ஆனா எல்லாருமே 24 மணி நேரம் இன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 days வீட்லயே அடைஞ்சிருக்கும். வீட்லயே இருக்கும்பொழுது சூரிய ஒளி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது கொரோனா பரவலை அதிகரிக்குமா? சூரிய ஒளி கிடைக்கணும்னா என்ன பண்ணும்? அதை பத்தி பேசலாம். கொரோனாவை எதிர்கொள்வது எப்படி? கொரோனா இல்லாத உலக சமுதாயம், குறிப்பா இந்திய அளவில் கொரோனாவை எப்படி வெகு விரைவாக விரட்டி அடிப்பது, அதற்கான ஒரு சிறப்பு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த நிகழ்ச்சியில். உங்களோட கேள்விகளை நீங்களும் கேட்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு காலர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம், வெல்கம். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சார் நாங்க சிவகாசில இருந்து பேசுறோம் சார். என் பேர் சத்யா. சத்யா, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? இந்த மேடத்துல பேசணும் சார். எங்க அத்தைக்கு வந்து கேன்சர் இருக்கு. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஹீமோ ரேடியேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 monthsக்கு முன்னாடி டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1 month எடுக்கல. அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா மேடம்? என்ன வயதுமா? 43. 43. ஓகே. கீமோ தெரப்பி. இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக டிடெக்ட் ஆயிருக்குன்னா, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கீமோ ரேடியேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ 2 months அதுக்கப்புறம் மெடிசின்ஸ்ல இருக்காங்க. இப்போ கீமோ ரேடியேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஃபாலோ அப்க்கு அவசியமா ஆஸ்பத்திரிக்கு வரணுங்கிறது கிடையாது. பட் நீங்க உங்க கீமோதெரப்பி டாக்டர் கிட்டக்க ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துச்சு நீங்க சொன்ன மெடிசன்ஸை எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு மெடிசன் கோர்ஸ் ஒரு 6 monthsக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க நடுவுல நிறுத்துறது கரெக்ட் கிடையாது. நீங்க அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஆன்லைன்ல கூட வாங்கிட்டு நீங்க மெடிசன்ஸ் வாங்கிட்டு மெடிசனை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு வேண்டி நீங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது நீங்க ஆன்லைன் மூலமாவே பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த மெடிசன்ஸ் கண்டினியூ பண்றது இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன மாதிரி கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணிருக்காங்கிறது பொறுத்து இருக்கு. பட் டெஃபினட்டா மெடிசன்ஸ் கண்டினியூ பண்றத நிறுத்தாதீங்க. செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச டயத்துல பண்ணோம் சார். ஓகே. இப்போ ஈவன் கீமோதெரப்பி ரேடியேஷன் ஏதாவது தேவைப்பட்டாலும் இந்த டைம்ல அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டினியூ பண்ணலாம், அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மெடிசன்ஸ் மெயினா வந்து நீங்க கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணணும்னு இருந்ததுன்னா அதை நிறுத்தாதீங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது அரசே அறிவிச்சிருக்கு. என்ன அறிவிச்சிருக்குன்னா, அத்தியாவசிய தேவைகள் தவிர மற்ற தேவைகளுக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் அப்படின்னு. இப்போ டெஃபினெட்லி கீமோதெரப்பினா போய் தான் ஆகணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய டயாலிசிஸ் அதுவும் பண்ணி வேற என்னென்னலாம் மஸ்ட் டாக்டர், எதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு? இப்போ கைனிக் பாத்தீங்கன்னா ஹெவி ப்ளீடிங் அந்த மாதிரி இருக்கு. தட் இஸ் நார்மலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோட ரத்தப்போக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு கோ அண்ட் see. செகண்ட் திங் பெயின். இப்போ பீரியட்ஸ் டைம்ல நார்மலா எல்லாருக்கும் பெயின் இருக்கலாம். பட் நார்மலை விட உங்களால பேர் பண்ண முடியாத பெயின் வந்து கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்க வேண்டி இருக்கும். இப்போ எஸ்பெஷலி ஏர்லி பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பிரெக்னன்சி யூட்ரஸ்ல இல்லாம ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்க சான்ஸ் இருக்கு. இதனால கூட பெயின் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏர்லி பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு சிவியர் பெயின் இருந்தாலோ ப்ளீடிங் இருந்தாலோ கண்டிப்பா அது ஒரு எமர்ஜென்சி, நீங்க போய் பார்க்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த கருமுட்டை ஓவரியில சிஸ்ட் வரலாம், அது ட்விஸ்ட் ஆகலாம். இதுவும் வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். இதுலயும் வந்து அன்பேரபிள் பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பா உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் எனி டைம் போய் பார்க்க வேண்டி இருக்கும். சம்டைம்ஸ் கேன்சர் டிடெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஏர்லி ஸ்டேஜ், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான் இருக்குன்னா யூ கேன் பை சம் டைம் ஒரு 1 month கழிச்சு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப எமர்ஜென்சி அவசியம்னா கண்டிப்பா அதுக்கும் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், உங்க ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும், உங்களோட ஸ்பெஷல் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் முக்கியம், எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்? மேடம் சொல்ல விட்டது.
எங்க ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பெண்டிசைட்டிஸ், கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க. கேல்பிளாடர்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு. இல்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்? அது ஹெவியா இருக்கும் இல்லையா? நேச்சுரலி சிவியரா இருக்கும் ப்ராப்ளம். ஆப்வியஸ்லி இப்போ ட்ராமா வராது, ஏன்னா we don't have any traffic at all. ட்ராமா வராது. மற்றபடி first and foremost is the cough and cold, which is more severe. Corona, suspicion of corona. Kandipa you have to call the doctor and go to an isolated area and consult a specialist. டாக்டர், இருமல் தும்மல சொல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி இருமல சொல்லி லைட்டா காஃப் பண்ணாலே இப்ப பயப்படுறாங்க. ஓகே டாக்டர், நான் ஆல்ரெடி பிரேக்ல சொன்ன மாதிரி விட்டமின்ல எல்லா விட்டமினும் முக்கியம் டெஃபினட்டா. பட் சூரிய சூரிய ஒளியில இருந்து கிடைக்கிற விட்டமின் நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே அது முக்கியம். சூரியன் இல்லனா we are lucky. Chennai is always hottest. அதுதான் கொரோனாவை துரத்துது. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, சூரிய ஒளியை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஜன்னல்ல சூரிய ஒளியை எந்த டைம்ல பார்க்கணும், எவ்வளவு நேரம் பார்க்கணும் ப்ளீஸ்? we have to keep our windows open. Morning அந்த இளங்கதிர் மிகவும் so healthy. You can take a walk in the morning. Use your mask and come down. இங்க ஃபிளாட்ல அபார்ட்மெண்ட், பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாஸ்க் போட்டுட்டு நீங்க காலையில நீங்க வாக்கிங் போலாம். கீப் விண்டோஸ், ஆல் யுவர் விண்டோஸ். நீங்க டெய்லி சைக்கிளிங் போறீங்க, மேடம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்றாங்க கேள்விப்பட்டோம். So you have to keep a routine and keep exposed to sunlight. நீங்க வீட்ல அடைஞ்சு கிடக்கணும், எல்லா கதவும் ஜன்னலையும் சாத்தி வச்சிட்டு இருக்கணும். we have proper ventilation. You can keep your இல்ல டாக்டர், வெளில போய் அந்த சூரிய ஒளியை நம்ம அந்த ஏர்லி மார்னிங்கோ அண்ட் ஈவினிங்கோ என்ஜாய் பண்றது தான் கரெக்டான ப்ரொசீஜரா? இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து டோரெல்லாம் திறந்து வச்சாலே அந்த சூரிய ஒளிக்கான எஃபெக்ட்லாம் நமக்கு கிடைக்குமா டாக்டர்? நீங்க சொல்லுங்க டாக்டர். இப்போ வேற ஆப்ஷன் பெருசா இல்ல, அதனால உங்க பால்கனிலேருந்தோ இல்ல டெரஸ்லேருந்தோ இல்ல ஜன்னல் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற இந்த சன்ரைஸ் தான் இப்போதைக்கு யூ கேன். இஸ் தட் எனஃப் டாக்டர்? வீட்ல இருந்தே கிடைக்கக்கூடிய சன்ரைஸ் எனஃபா? இல்ல இப்போ உங்களை மாதிரி சூரிய நமஸ்காரம் இல்ல சைக்கிளிங் பண்ணோம் இல்ல வெளியில போயிட்டு சூரியனை பாக்குறது தான் நல்லதா? பேசிக் டவுட் தான் இது. வெளியில போய் பாக்குறது டெஃபினட்டா நல்லது, பிகாஸ் அந்த ரேஸ் டைரக்டா படுறதுனால. பட் இப்போ நம்ம சோஷியல் சர்க்கம்ஸ்டான்ஸ் அந்த மாதிரி இல்லாததுனால எல்லாரும் வெளியில போய் நின்றுட்டு இருக்க முடியாது. பட் உங்களுக்கு வாட் எவர் யூ கெட்டிங் அட் ஹோம், அந்த இளம் வெயில் சொல்றது ஏர்லி மார்னிங் ரேஸும் அந்த ஈவினிங் சன்செட்க்கு முன்னாடி இருக்கிற ரேஸும் பட்டாலே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் த ஹாட் சன். அது வந்து அதுவே உங்களுக்கு இந்த விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், அதாவது ரொம்ப முக்கியமான இப்போ எங்க 2 காலர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி கொரோனா பத்தி பயந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது, புது புது விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதர் காலர், வணக்கம், வெல்கம். உங்க நேம் எங்க கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம் பாஸ், உங்க நேம் சொல்லுங்க, எங்க கால் பண்றீங்க? சார் வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்து பேசுறேன் சார், மாணிக் பேசுறேங்க. உங்க நேம் ரிப்பீட் பண்ணுங்க. சரவணன். ஹலோ, உங்க நேம் சரவணனா? மாணிக்கம் சார். மாணிக்கம், சொல்லுங்க மிஸ்டர் மாணிக்கம், உங்க கேள்வி டைரக்டா கேட்கலாம் ப்ளீஸ். சார் ஒன்னு காமனான क्वेश्चन தாங்க சார். எஸ். இப்போ ஒரு கொரோனா பேஷண்ட் வந்து வெளியே தெரியாம உங்களுக்கு வெளியே போறாரு, தும்முறாரு, எச்சி துப்புறாரு, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எச்சி காஞ்சிருச்சுன்னா அந்த வைரஸ் இறந்துருமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? லைஃப் என்ன? தும்மும் பொழுதும் இருமும் பொழுதும் சொல்லுங்க, எச்ச துப்பும் போது யாராவது தெரியாம மூச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அது எச்ச காஞ்சிச்சுன்னா அந்த வைரஸ் இறந்துருமா? அதற்கு தான் மிஸ்டர் மாணிக்கம் 144 போட்டு வீட்லயே இருக்கணும், வெளில வந்தா தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அத்தியாவசிய தேவைக்கு போறாங்க டாக்டர், ஸ்பிட்டிங் பண்றாங்க இல்ல இருமிடுறாங்க. அந்த டிராப்லெட்ஸ், அந்த நீர் திவளைகள் எவ்வளவு நேரம் வீரியமா இருக்கும் கொரோனா? It depends on the temperature. Surface also. On the temperature also. Up to 2 hours. Okay. It can survive. Or if the temperature is higher, it can be lesser than 1 or 2 hours. ஓகே டாக்டர். டாக்டர், மெயின் திங் என்னன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது காஃப் எட்டிகெட்னுங்கிறது. தட் இஸ் இப்போ நீங்க இருமுனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருமக்கூடாது. மெயின் திங் எல்போ யூஸ் பண்ணலாம், கையை கூட யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை நீங்களே ஃபேஸ்ல டச் பண்ணிக்கலாம், ரீஇன்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். எல்போ யூஸ் பண்ணி காஃப் பண்றது, இல்ல உங்களுக்கு டிஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுனாலோ இல்ல டவல் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு மூடி காஃப் பண்றது இம்பார்ட்டன்ட். எங்க வீட்லயே ஒரு டவுட் கேட்டாங்க, இருமும் பொழுது அப்படி இருமணும் இல்ல தும்மும் பொழுது இப்படி தும்மணும், ஓகே இந்த கோட்லயோ இல்ல ட்ரெஸ்லயோ அந்த கொரோனா கிருமி இருக்குமா? நம்ம வீட்டுக்கு போன உடனே குளிக்கிறோம் இல்ல ஹேண்ட் வாஷ் பண்றோம், ஆனா குழந்தைய தூக்குறோம் மெயினா. ஸோ வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அண்ட் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும், போட்டிருக்க ட்ரெஸ்ஸை?
இப்ப நாங்கெல்லாம் டாக்டர்ஸ், நாங்க வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அம்மாலாம் வெளியிலேயே வந்து பக்கெட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்தோடனையும் அட்லீஸ்ட் நாங்க மேல போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு நேரா ஃபர்ஸ்ட் போய் ஷவர் பண்ணணும். ஐ திங்க் கம்ப்ளீட் ஷவர் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த கிளோத்ஸை வந்து வாஷ் பண்ணணும். இப்போ கையில எல்போல இருமும்போது அதுல கொரோனா இருக்காதாங்கிறது கரெக்ட். பட் அதை எந்த அளவுக்கு நீங்க ஃபேஸ்ல அது டச் ஆகுங்கிறது கம்மி. இப்ப நம்ம கையில இருமுறதை விட ஆர் அது வேற யார் மேலேயா படுறதை விட. சோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட். சரி மேம், குளிச்சிட்டோம், அப்ப புதுசா திடீர்னு காஃப் வருது, இப்படி இருமுறோம், கையில குழந்தைய தூக்கும் அடுத்த நிமிஷமே, மறுபடியும் குளிக்கணுமா? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான். இல்ல, ஒரு வாட்டியும் காஃப் பண்ணும்போது குளிக்க வேண்டாம், குளிக்க முடியாது. பட் அந்த காஃப் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணினா இன்ஃபெக்ஷன் வருது கம்மி. பிளஸ் அட் த சேம் டைம் நம்ம இருமிட்டு குழந்தைய தூக்காம அதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்றது, ரிப்பீட்டட் ஹேண்ட் ஹைஜீன், அடிக்கடி சோப் போட்டு கையை வாஷ் பண்றது இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ஒரு ஆல்கஹால் சானிடைசர் கண்டிப்பா வச்சுட்டு கையை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த இடத்தை தொடர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோப் போட்டு கை கழுவி கை ரேகையே காணாம போகக்கூடிய சிச்சுவேஷன். நீங்க எதை சொல்ல வந்தீங்க டாக்டர் ப்ளீஸ்? இது அதுதான் சானிடைசர். யூ கேன் யூஸ் அ சானிடைசர் வேர் யூ coughing, அந்த இது அந்த பாடிலியா ட்ரெஸ்லயேவா? பாடியிலே ஓகே. நாங்க இப்போ சானிடைசர்ல செல்போன்லாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மொபைல நம்ம யூஸ் பண்றோம். ஓகே டாக்டர், ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் ஹார்ட்லி ஒரு 2 months ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லா காலர்ஸும் எங்க நேயர்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா மாஸ்க் எப்படி போடுறது, யார் எந்த மாஸ்க் போடணும், யார் மாஸ்க் போடும் போது எந்தெந்த பர்சன்டேஜ் தொற்றும், மாஸ்க் போடலைன்னா எந்த அளவுக்கு தொற்றும், இது எல்லாம் பார்த்தாச்சு. பட் கிளவுஸ் இப்போ வந்து புதுசா அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு, எல்லாருமே கிளவுஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிளவுஸை எப்படி போடணும், எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஏன்னா ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போடும் போது கஷ்டமா இருக்கு. கிளவுஸை போட்டுட்டு வீட்டில் அப்படியே கைட்டி வைக்கிறோம், மறுபடியும் மாட்டிக்கிறோம். ஸோ ரீயூசபிள் அண்ட் ரீயூசபிள் இல்லாத கிளவுஸ் பத்தி பிரீஃபா. இப்போ நார்மலாக நாங்கள் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸ் எல்லாம் ஸ்டெரைல் க்ளவுஸ். ஸோ இப்போ பேக்கிங்கில் வரும்போதே இப்போ இங்கே நீங்கள் ஒரு க்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க, இது வந்து ஸ்டெரைல் க்ளவுஸ் கிடையாது. அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் சேஃப், ரைட்? ஸோ நார்மலாக க்ளவுஸே இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம போடும்போது இதை வந்து நேராக ஹேண்ட் உள்ளே போட்டுட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற இடத்த நம்ம இந்த கையை வச்சு தொடக்கூடாது. புரியல மேம்? இப்போ இது வந்து இப்போ ஸ்டெரைலா இருக்குன்னா இதை வந்து எல்லா இடத்துலையும் தொடக்கூடாது. ஓகே, எடுக்கும்போது இது ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ எடுக்கும்போது அந்த இடத்து இல்லாமல் இப்போ வெளியிலேருந்து அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும். ஆமா. ஸோ மெயினாக வந்து போடும்போது அது ஸ்டெரைலாக இருக்கும்போது எந்த இடத்தையும் தொடக்கூடாது. எடுக்கும்போது அந்த எக்ஸ்போஸ் ஆன ஏரியா வந்து டச் பண்ணாமல் உள்ளேந்து க்ளவுஸை வெளியே எடுத்துட்டு டிஸ்கார்ட் பண்ணணும். இப்போ நாங்களாம் இப்போ சர்ஜிக்கல் கவுனோட போடும்போது கவுன் அப்படியே க்ளவுஸோட ரிமூவ் பண்ணிட்டு அந்த சோடியம் டிஸ்போஸ் பண்றதுனா என்ன மேம், எப்படி மேம்? இப்போ நாங்க டிஸ்கார்ட் தான் பண்ணுவோம். and then we use a new pair of gloves. Okay. Especially if a patient treat நீங்க இப்போ யூஸ் பண்ணது வந்து disposable gloves. Yeah, இது வந்து you can wash it once use இல்லையா? ஆமா. இப்போ reusable gloves ன்னு இருக்கு, இதெல்லாம் reusable ன்னு சொல்றாங்க, நம்பிட்டு போட்டுட்டு இருக்கோம். இதை எப்படி வாஷ் பண்றது? You can wash it with soap and water. Okay. Simple soap and water போட்டுட்டு then you can dry it in sunlight and then you can rewear it. இப்போ sometimes some of these masks you can wash it air dry. சில மாஸ்க் எல்லாம் இந்த N95 மாஸ்க் எல்லாம் you can use it for 3 or 4 times. ஒரு 3 days கழிச்சு சன்லைட்ல வச்சுட்டு திருப்பியும் ரீவேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளவுஸை வந்து சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணலாமா மேடம்? ஆமா, அப்படிதான். இப்ப நாங்க சர்ஜிக்கல் கவுன் போடும்னாலும் இல்ல எதை தொடர்ந்தாலும் கிளவ் போட்டுட்டு கண்டிப்பா சானிடைசர் ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு கிளவ் இது பண்ணிட்டு தான் பண்றோம். இப்ப நீங்க சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு டைரக்டா கிளவ் போட்டீங்கன்னா கிளவ் போடுறது கஷ்டம், ஏன்னா எல்லா இடத்தையும் ஒட்டும். நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு கிளவ் போட்டுட்டு கிளவுக்கு மேல சானிடைசர் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நான் கிளவுஸை போட்டு கைட்டிட்டு
மறுபடியும் திருப்பி போடும் போது அந்த ஈரப்பதம், அந்த ஈரம் இருக்கும். ஸோ போடுறது கஷ்டம் அப்படின்னும் போது எங்கள் கேமரா பர்சனே ஒரு ஐடியா கொடுத்தாரு. உடனே ஒரு டால்கம் பவுடர் கையிலையோ க்ளவுஸ்லையோ உள் சைட் போடுங்க, ஈஸியான பட் ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாமா? இப்போ நார்மலாக எங்களுக்கு தியேட்டரில் வர க்ளவுஸ் ப்ரீ பவுடர்டாகவே இருக்கும். ஓ, பவுடர் இருக்கும் ஆல்ரெடி. ஆல்ரெடி அது வந்து டால்கம் பவுடர் அது ஒண்ணா இல்ல கண்டிப்பா இல்ல, அது மெடிக்கல் கிரேட் கிளவுஸ். சோ அதுல வந்து அந்த அளவுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்காது. பட் ஹேண்ட் ட்ரையா இருக்கிறது எசென்ஷியல். ஈவன் இப்ப சானிடைசர் நீங்க போட்டா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா கையை அப்படி எதுலயும் தொடாம ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் வேர் யுவர் கிளவுஸ். வெட்டா இருக்கும்போது கிளவுஸ் உள்ள போட்டா டெஃபினட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஆர்டினரியா நம்ம கையை வந்து வாய் பக்கத்துலயோ நோஸ் பக்கத்துலயோ கண் காது பக்கத்துலயோ எடுத்துட்டு போவ இப்பத்தி கொஞ்சம் பயப்படுவோம். ஆனா கிளவுஸ் போட்டு தாராளமா எடுத்துட்டு போறாங்களா? அது கரெக்டா மேடம்? கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் கிளவுஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் கிளவுஸை வச்சு எல்லா இடத்துலயும் தொடுறீங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபேஸ் மாஸ்க் போடுறது இல்லை ஃபேஸ் ஷீல்ட் போடுறது மெயினாக அதுக்கு தான். தட் இஸ் நம்ம எதா போட்டிருந்தாலும் பை மிஸ்டேக் நமக்கே தெரியாம நம்ம ஃபேஸை தொடக்கூடாதுங்கிறதுக்கு தான். கிளவுஸ் போட்டுட்டு தொடலான்னு சொல்ல முடியாது. இப்போ கிளவுஸை வந்து தொடக்கூடாது. இப்போ கிளவுஸையும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் தொடறோம் இல்லையா? திருப்பியும் அதை எடுத்துட்டு நம்ம ஃபேஸில் வச்சாலும் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. ஓகே டாக்டர், அதாவது மாஸ்க்கு, கிளவுஸு, டோட்டல் சூட்டு, பேப்பரை தொடாமல் இருக்கிறது, பணத்தை தொடறதுக்கு பயப்படுறது, அந்த டேபிளை தொடறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, கத்தி பேசுறதுக்கு பயமாக இருக்குது, இருமர்னா கொஞ்சம் பயம் இருக்குது, கிட்ட ஜனங்க நிற்கிறது நம்ம இல்லாமல் தூரம் இருந்து பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம் 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 ஃபியர், அதுதான் பயம் பயம் பயம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாளா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அமெரிக்கா, ஐரோப்பா எந்த ஒரு வல்லரசு நாட்டையும் விட்டு வைக்காம இருக்கு. ஏன்னா ஒரு அரைகுறை உயிர், ஒரு சின்ன அரைகுறை உயிர், ஒரு கிருமினால இந்த பயம், இந்த கிருமியை நிச்சயம் போக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து நீங்க வந்திருக்கீங்க. எங்க வியூவர்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் காலர்ஸ் இன் ஹோல் டீம் சார்பாக தேங்க்யூ லாட் டாக்டர். தேங்க்யூ so much. I just want to say that இப்போ we are all not alone in this battle. Everybody is fighting the same battle all through the world. ஸோ ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் இந்த டைமில் எல்லாரோட அந்த ஃபியர் நீங்கள் சொல்கிறத வந்து கான்குவர் பண்ண முடியணும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டே அட் ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ. அதாவது இந்த நேரத்தில் நம்ம தனிமையில் இல்லை, வி ஆர் நாட் அலோன். நம்ம தனிமையாக இல்லை, உலக நாடுகள் முழுக்க சேர்ந்து இந்த கொரோனாக்காக பாடுபடுது, இன்னும் பாடுபட வேண்டும் அப்படின்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த உலகத்தில் நாம தனியா இல்லை, உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாம நம்ம சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் வீட்டிலேயே இருப்போம், விழிப்புடன் இருப்போம், மற்றவர்களிடம் விலகி இருப்போம். அதுதான் இந்த சமயத்திற்கான ஒற்றுமை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நான் மோகன்ராஜ். தேங்க்யூ.